என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. ஒரு சோதனை முடியாமல் இன்னொன்று வந்து நிற்கும் போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு மறைந்த அர்த்தம் இருக்கிறது. அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தத்தான். நீ இன்று சந்திக்கும் வேதனை நாளை உனக்கு வலிமையாகும். அது உன் ஆற்றலை மேம்படுத்தும், உன் உள்ளத்தை கண்ணாடி போல தெளிவாக்கும். இன்று இரவுக்குள் செய்ய வேண்டியது மிகச் சின்ன விஷயம், ஆனால் அதற்குள் பெரிய ஆற்றல் உள்ளது. உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் மாற்றம் தொடங்குவதற்கு அது ஒரு கதவாக இருக்கும். அது வெறும் செயலல்ல, அது ஒரு உறுதி. நீ பிரபஞ்சத்திடம் சொல்லும் உறுதி, நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் என்று. முதலில் நீ உன் மனதை அமைதியாக்கிக்கொள். இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிய பின்பு ஒரு அமைதியான மூலையில் அமரு. உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பி. உள்ளே வரும் காற்று, வெளியே போகும் காற்று, அது உன் மனதை மெதுவாக அமைதிப்படுத்தும். உன் இதயம் மெதுவாக துடிக்கும் சப்தத்தையும் உணர். அந்த அமைதியில் உன் மனசுக்குள் அந்த ஒரே விருப்பத்தை கொண்டு வா. அது உன் வாழ்க்கையை எவ்வளவு மாற்றும் என்பதை நினை. பிறகு ஒரு வெற்று காகிதம் எடு. அதில் உன் விருப்பத்தை தெளிவாக எழுது. நான் விரும்புகிறேன் என்று அல்ல, எனக்கு கிடைத்துவிட்டது என்று எழுது. உதாரணமாக, நான் மகிழ்ச்சியான உறவில் இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்ல வேலை பெற்றுள்ளேன், இப்படி. நீ அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல எழுதி, அந்த உணர்வில் இரு. அந்த காகிதத்தை உன் தலையணையின் கீழ் வை. 11 நாட்களுக்கு அதை அங்கே வைக்கவும். தினமும் இரவு படுக்கும்போது உன் விருப்பம் நிறைவேறிய மகிழ்ச்சியை மனதில் உணரவும். இந்த உணர்வே உன் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு சிக்னல் அனுப்பும். இந்த 11 நாட்களில் பிரபஞ்சம் உனக்கு அறிகுறிகள் தரும். சிலர் திடீரென உனக்கு உதவ முன்வருவார்கள், சில வாய்ப்புகள் திடீரென தோன்றும், சில பிரச்சினைகள் தானாகவே தீரும். நீ இவைகளை கவனித்தால், உன் விருப்பம் நெருங்கிவிட்டது என்று புரியும். ஒரு முக்கிய விஷயம், இந்த நாட்களில் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்களை குறைக்க வேண்டும். இது முடியாது, நான் அதற்கு தகுதியில்லேன் என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும், அதை இது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று மாற்று. உன் வார்த்தைகளிலும் உன் எண்ணங்களிலும் உன் கனவுகளை வளர்க்கும் விதை மட்டும் இருக்க வேண்டும். நீ செய்யும் இந்த செயல் உன் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை வைக்கும். அது வெறும் விருப்பத்தை பற்றி அல்ல, அது உன் மனதை, உன் நம்பிக்கையை, உன் ஆற்றலை மாற்றும். ஒரு முறை உன் ஆற்றல் மாறினால், உன் வாழ்க்கையில் வரும் எல்லாமே மாறிவிடும். இரவு நேரம் மிகவும் புனிதமானது. ஏனெனில் அப்போது உன் மனம் மிகவும் திறந்திருக்கும், உன் உள்ளம் பிரபஞ்சத்தோடு ஆழமாக இணையும். அதனால் இன்று இரவுக்குள் இதை செய்துவிடு. 11 நாட்கள் கழித்து நீ நினைத்தது நிஜமாகி வருவது உனக்கு தெரியும். நீ உன் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியில் வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கிறது, நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வைப்பது, உணர்வை அனுபவிப்பது, உன் கனவுகள் நிஜமாவதை கற்பனை செய்வது. பிறகு பாரு, 11 நாட்களில் உன் வாழ்க்கை எப்படி மலர்கிறது என்று. அந்த தலையணைக்கு அடியில் வைத்த பேப்பர், அது உன் கனவுகளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் இருக்கும் ஒரு பாலம் மாதிரி. நீ 11 நாட்களுக்கு அந்த காகிதத்தை அங்கே வைத்திருப்பது, தினமும் படுக்கைக்கு போகும் முன் உன் ஆசையை மனதில் கொண்டு தூங்குவது, இது உன் மனசின் ஆழத்தில் அந்த ஆசையை விதையாக்கும். 11 நாட்கள் முடிந்தவுடன், அந்த விதை நன்கு வேரூன்றி வளர துவங்கும். ஆனால் அந்த காகிதத்தை எப்படி நடத்துவது என்பது மிகவும் முக்கியம்.
முதலில் அந்த காகிதத்தை நீ 11வது நாளின் காலை எடு. அப்போது உன் மனதில் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நான் கேட்டது நிறைவேறுகிறது, எனக்கு நன்றி என்று மனதிற்குள் சொல்லு. அந்த காகிதத்தை பார்த்து அதில் எழுதியது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று உணர்ந்து ஒரு சிறிய சிரிப்பை முகத்தில் கொண்டு வா. பிறகு அந்த காகிதத்தை எரிக்கலாம். எரிப்பது என்பது உன் ஆசையை பிரபஞ்சத்துக்கு முழுமையாக ஒப்படைப்பது. அப்படி செய்யும்போது அந்த புகை மேலே சென்று உன் விருப்பத்தை பிரபஞ்சத்தில் பரப்பும். நீ அந்த காகிதத்தை எரிக்கும்போது உன் மனதில் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எரிக்க முடியாத சூழலில் இருந்தால் அந்த காகிதத்தை ஓர் ஓடை, நதி, கடல் அல்லது பசுமையான நிலத்தில் புதைத்துவிடலாம். நீ எங்கே வைத்தாலும் அது ஒரு புனிதமான இடமாக இருக்க வேண்டும். புதைக்கும் போது நான் விதைத்த விதை இப்போது வளரும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள். இந்த செயல் ஒரு சின்னமாக இருந்தாலும் அது உன் மனதுக்கு ஒரு தெளிவை தரும். நீ உன் ஆசையை வெளியே விட்டுவிட்டாய், அதை கட்டுப்படுத்துவதை நிறுத்திவிட்டாய், இப்போது பிரபஞ்சம் அதை உனக்கு கொண்டு வரத் தொடங்கும். பலருக்கு பிரச்சினை என்னவென்றால் அவர்கள் விருப்பத்தை கேட்ட பிறகும் அதை அடிக்கடி சந்தேகப்படுத்துவார்கள். இது நடக்குமா, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று கேட்பார்கள். அது விதைத்த விதையை ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்ப்பது மாதிரி. அப்படி பார்த்தால் அது வளராது. நீ அந்த காகிதத்தை எரித்து அல்லது புதைத்துவிட்ட பிறகு அதை பற்றி அடிக்கடி சிந்திக்காமல் விடு. அந்த காகிதத்தில் இருந்த ஆசை இப்போது உன் மனதில் ஒரு அலை போல இருக்கும். அதை ஒரு நேர்மறை ஆற்றலாக வைத்துக்கொள். 11 நாட்களில் அல்லது சில சமயங்களில் அதற்கு முன்னரே கூட சிறிய அறிகுறிகள் உனக்கு தோன்றும். உனக்கு தொடர்பில்லாத மாதிரி தோன்றும் சில நிகழ்வுகள் கூட உன் விருப்பத்தை நிறைவேற்றும் பாதையை திறக்கும். அந்த அறிகுறிகளை கவனியுங்கள். அந்த காகிதத்தை எரிக்கும்போது அல்லது புதைக்கும் போது உன் மனதில் ஒரு விதமான இலகுவான உணர்வு வரும். அது இப்போது எல்லாம் சரியாகும் என்ற உள்ளுணர்வு. அதை நம்பு. அந்த நம்பிக்கையே உன் ஆசையை வேகமாக கொண்டு வரும். இந்த முறையை பலர் செய்து பார்த்திருக்கிறார்கள், பலரின் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. காரணம், இது உன் உள்ளத்தையும் உன் சிந்தனையையும் உன் ஆற்றலையும் ஒரே நேரத்தில் மாற்றுகிறது. நீ அந்த காகிதத்தை அன்புடன் எழுதினாய், அதை 11 நாட்கள் உன் தலையணையின் கீழ் வைத்து உன் கனவுடன் தூங்கினாய், பிறகு அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிவிட்டாய். இதற்கு பிறகு உன் பணி மகிழ்ச்சியுடன், நம்பிக்கையுடன், வரும் நல்ல நிகழ்வுகளுக்கு தயாராக இருப்பது. ஒரு விஷயம் மறக்காதே, அந்த காகிதத்தில் எழுதியதை யாருக்கும் காட்டாதே. அது உன் மனமும் பிரபஞ்சமும் மட்டும் பகிர்ந்த ஒரு ரகசியம். ரகசியமாக வைப்பது அதன் ஆற்றலை காப்பாற்றும். வெளியில் சொல்லும்போது சில நேரங்களில் பிறர் எண்ணங்கள், சந்தேகங்கள் உன் ஆசையின் ஆற்றலை குறைக்கும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. நீ செய்த இந்த செயல் உன் கஷ்டங்களின் கதவை மூடிவிட்டு உன் ஆசைகளின் கதவை திறக்கும். அந்த காகிதம் ஒரு சின்னம் மட்டுமே, ஆனால் அதில் நீ கொடுத்த நம்பிக்கை, அன்பு, உணர்வு, அதுவே உண்மையான மந்திரம். என் தங்கமே, அந்த காகிதத்தை 11 நாட்கள் தலையணையின் கீழ் வைத்து ஒவ்வொரு இரவும் அதே ஆசையோடு தூங்கினதற்கு பின்பு அது வெறும் ஒரு காகிதமல்ல, அது உன் மன ஆற்றலின் பிரதிபலிப்பாகி இருக்கும். அந்த நாட்களில் நீ உன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி உன் மனதை ஒரே திசையில் திருப்பி வைத்தாய். இதுவே பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் சக்தி. இப்போது அந்த காகிதத்தை என்ன செய்வது என்பது உன் அடுத்த படி.
அது வெறும் டிஸ்போஸ் செய்வது மாதிரி அல்ல, அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் சின்னம். 11வது நாள் முடிந்ததும் முதலில் அந்த காகிதத்தை கைகளில் எடுத்து கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடு. அந்த மூச்சில் உன் நன்றி உணர்வை கலந்து விடு. நான் கேட்டது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று மனதில் சொல்லு. நீ இன்னும் பெறவில்லை என்றாலும் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல நன்றி கூறுவது தான் பிரபஞ்சத்திற்கு மிகப்பெரிய அழைப்பு. இது உன் நம்பிக்கையை 100 விழுக்காடு நிலைப்படுத்தும். அந்த காகிதத்தை எரிப்பது ஒரு மிக புனிதமான செயல். நீ மெதுவாக அந்த காகிதத்தை தீயில் விடும்போது உன் மனதில் இது இப்போது பிரபஞ்சத்தில் பரவுகிறது, அது எனக்காக வேலை செய்யத் தொடங்கிவிட்டது என்று நினை. புகை மேலே செல்கையில் உன் விருப்பமும் அந்த புகையோடு மேலே சென்று பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு கலந்து விடும். உனக்கு தீ வைத்து எரிப்பது சிரமமாக இருந்தால் அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து மெழுகுவர்த்தியின் தீயில் எரித்து விடலாம். இதை செய்யும்போது மனதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. எரிப்பது சாத்தியமில்லை என்றால் அந்த காகிதத்தை ஓர் ஓடை, நதி, கடல் அல்லது மரம் அருகே புதைக்கலாம். புதைக்கும் போது நான் விதைத்த விதை இப்போது வளரும் என்று சொல்லிக்கொள். அது உண்மையிலேயே விதையை புதைப்பது மாதிரி தான். அதற்கு பிறகு அதை தோண்டி பார்ப்பது போல சந்தேகப்படக்கூடாது. நீ அந்த காகிதத்தை அங்கே விட்டுவிட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த செயல் முடிந்த பிறகு உன் மனம் ஒரு விதமான இலகுவான உணர்வை உணரும். ஏனெனில் நீ உன் ஆசையை பிடித்து வைத்திருந்த கயிற்றை இப்போது பிரபஞ்சத்திற்கே கொடுத்து விட்டாய். அது இனி உன் கையில் இல்லை, அது பிரபஞ்சத்தின் கையில். நீ செய்ய வேண்டியது அது உனக்கு வந்து சேரும் வரை மகிழ்ச்சியுடன் காத்திருப்பது மட்டுமே. இனி வரும் நாட்களில் உனக்கு சில விசித்திரமான சின்னங்கள் தெரியும். சிலர் திடீரென உன் வாழ்க்கையில் வந்து உன் பயணத்தை எளிதாக்குவார்கள். சில விஷயங்கள் நீ திட்டமிடாத போதிலும் அற்புதமாக நடைபெறும். இந்த சின்னங்களை கவனித்து கொண்டால் உன் விருப்பம் விரைவில் நனவாகும் என்று உனக்கே புரியும். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, அந்த 11 நாட்களில் நீ காட்டிய நம்பிக்கையும் கட்டுப்பாடும் அதற்கு பிறகும் தொடர வேண்டும். பலர் ஆசையை பிரபஞ்சத்துக்கு கொடுத்துவிட்டு அடுத்த நாளே ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று கேட்டு அந்த ஆற்றலை தகர்க்கிறார்கள். அதை பற்றி அடிக்கடி சிந்திக்காமல் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல வாழ ஆரம்பி. உதாரணத்திற்கு, நீ நல்ல வேலை வேண்டும் என்று எழுதினால் அந்த வேலை உன்னிடம் உள்ளது போல தினசரி நடத்திக்கொள். அந்த பணியில் இருப்பது போல பேசு, நடந்துகொள், அந்த மகிழ்ச்சியை உணர். இதில் ஒரு மறைமுக ரகசியம் இருக்கிறது. நீ ஒரு விஷயத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல நடந்து கொண்டால் உன் மூளை அதை நிஜமாக கருதத் தொடங்கும். உன் சிந்தனைகள், உணர்வுகள், செயல்கள் அனைத்தும் அதற்கு ஏற்ப மாறும். இதுவே அந்த விருப்பத்தை நிஜமாக்கும் மிக வேகமான வழி. நீ எரித்தோ புதைத்தோ விட்ட அந்த காகிதம் ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் என்றாலும் அதன் ஆற்றல் உன்னோடு இருக்கும். ஏனெனில் அந்த காகிதத்தில் இருந்த எழுத்துக்கள் உன் மனதில் விதைக்கப்பட்டுள்ளன. அதனால் அந்த ஆசை இனி உன்னுடைய வாழ்க்கையின் ஓர் அங்கமாகி விட்டது. இப்போதிலிருந்து அந்த விருப்பம் நிறைவேற போகும் சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தத் தொடங்கும். சில சமயங்களில் அது நேரடியாக வரும், சில சமயங்களில் அது உன்னை சில அனுபவங்கள் வழியாக அழைத்துச் செல்லும். அந்த அனுபவங்கள் உன் மனதை, உன் வாழ்க்கையை, உன் சூழலை தயார் செய்யும். உன் பணி அந்த பயணத்தை எதிர்ப்பது அல்ல, அதை அனுபவிப்பது. நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது.
நீ உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் வைத்திருந்தால் அந்த காகிதத்தில் எழுதியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அது வரும்போது நீ உன்னால் பெருமைப்படுவாய். நான் காத்தேன், நம்பினேன், அது நடந்தது என்று சொல்வாய். அந்த நாள் வந்தபோது உன் இதயம் நன்றியால் நிரம்பி வழியும். இந்த என்டையர் ப்ரோசஸ் ஐ நீ ஒரு முறை உண்மையாக செய்து பார்த்தால் இனி எந்த கனவையும் பயமின்றி விரும்ப முடியும். ஏனெனில் உன் மனமும் பிரபஞ்சமும் ஒரே ஃப்ரீக்வன்சி இல் ஒத்திசைந்து செயல்படும் என்பதை நீ நேரில் அனுபவித்துவிடுவாய். அதுவே உன்னை வாழ்க்கையில் எந்த உச்சத்துக்கும் கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் மனசு இப்போ பல கேள்விகளால் நிரம்பி இருக்கும். நான் கேட்கிறதை பிரபஞ்சம் கேட்குமா, இது உண்மையிலேயே நடக்குமா என்று உன்னுள் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியிருக்கலாம். ஆனா உனக்கு சொல்லுறேன், அந்த சந்தேகம் தான் உன் பாதையில் பெரிய தடையாக இருக்கிறது. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ அதுக்குள் நம்பிக்கை, அன்பு, நன்றி காட்டினா அது அதே ஆற்றலை உன்னிடம் திருப்பி கொடுக்கும். நீ சந்தேகம், பயம், கோபம் காட்டினா அது கூட அதேபோல திரும்ப வரும். அதனால உன் மனசை இப்போவே ஒரு அமைதியான, உறுதியான நிலையில் கொண்டு போ. நீ எந்த கனவு வேண்டுமானாலும் கேட்கலாம். அது சிறியது, பெரியது என்று பிரபஞ்சம் பிரிக்காது. உனக்கு அது மிகப்பெரியது போலத் தோன்றலாம், ஆனா பிரபஞ்சத்திற்கு அது வெறும் ஒரு வினாடி வேலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், நீ அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை உருவாக்கும் வழி தான் தினசரி கற்பனை. நீ தினமும் 5 நிமிஷம் உன் கண்களை மூடி நீ விரும்பும் விஷயம் நடந்துவிட்டது போல கற்பனை பண்ணு. அது ஒரு வேலை என்றால் அந்த வேலைக்கு போய் உன் சக ஊழியர்களோடு பேசுவது, சம்பளம் வாங்குவது, அந்த சம்பளத்தால் வாங்கும் பொருட்கள் எல்லாத்தையும் விரிவாக கற்பனை செய். அது திருமணம் என்றால் அந்த நாளில் அணிந்திருக்கும் ஆடை, உன் அருகில் இருக்கும் மனிதர், சிரிப்பு, மகிழ்ச்சி, பரிசுகள் எல்லாத்தையும் மனதில் படம் பிடி. உன் மூளை அது நிஜமா நடக்குது என்று நம்பும் வரை அந்த கற்பனையை செய். இந்த பயணத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்காது. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தும். சில சமயங்களில் அது உனக்கு ஒரு நபரை சந்திக்க வைக்கும், அவர் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு தருவார். சில சமயங்களில் அது உன்னுடைய பழைய பழக்கங்களை உடைக்க வைக்கும். இந்த சிறிய நிகழ்வுகள் தான் உன் கனவுகளுக்கான பாதையை அமைக்கும். அதனால உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் வரவேற்று அதிலிருந்து நல்லதை பார்ப்பது முக்கியம். நீ நினைத்து கேட்கலாம், நான் கேட்கும் ஆசை எப்படி வந்து சேரும் என்ற கேள்வி. அதை யோசிக்கவே வேண்டாம். அந்த பாதையை அமைப்பது பிரபஞ்சத்தின் வேலை. உன் பணி உன் மனதை நேர்மறையாக வைத்திருப்பது, அந்த வாய்ப்புகளை வரவேற்பது. நீ எப்போது அந்த எப்படி என்ற கேள்வியை விட்டுவிடுகிறாயோ அப்போதே பிரபஞ்சம் வேகமாக செயல்படும். உன் வாழ்க்கையில் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீ எப்படி உணர முடியும் தெரியுமா? உனக்கு திடீரென சில நல்ல சின்னங்கள் தோன்றும். உதாரணமாக, உனக்கு அடிக்கடி பறவைகள் கீச்சிடும் சத்தம் கேட்கும், சிலர் உன்னை பாராட்டுவார்கள், நீ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கேள்வாய். இவை எல்லாம் உன் பாதை சரியாக இருக்கிறது என்ற உறுதிப்படுத்தல்கள். ஒரு முக்கியமான விஷயம், நன்றி சொல்லும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் உன்னிடம் ஏற்கனவே உள்ள 5 விஷயங்களுக்கு நன்றி சொல். அது உன் ஆரோக்கியம், உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் வீடு, உன் உணவு, எதுவாக இருந்தாலும் சரி.
நன்றி சொல்லும் அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நல்லவற்றை கொண்டு வரும். பிரபஞ்சம் உன் மனதின் நன்றி அலைகளை உணரும். நீ 11 நாட்கள் அந்த காகிதத்தை தலையணையின் கீழ் வைத்திருக்கும் போது அது ஒரு விதையை விதைப்பது போல இருக்கும். அந்த விதை வேரூன்ற நீ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். 11வது நாளில் அதை எரிக்கவோ புதைக்கவோ செய்த பிறகு அது ஒரு மரமாக வளரத் தொடங்கும். அந்த மரம் காய்களை தரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருப்பு நேரத்தில் உன் மனதில் சந்தேகங்களை விடாமல் அந்த மரம் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையுடன் இரு. நிதிகா தேவியின் வார்த்தைகள் எப்போதும் ஒரு உண்மையை சொல்லும். பிரபஞ்சம் எப்போதும் உன் பக்கம் தான் இருக்கும், ஆனால் நீ உன் பக்கம் இருக்க வேண்டும். நீ உன்னை நம்பாவிட்டால் பிரபஞ்சம் கூட உன்னை நம்ப முடியாது. அதனால் உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய குரல் இது நடக்காது என்று சொல்வதை அன்போடு அமைதியாக்கிவிடு. அதை நான் கேட்பது நிச்சயமாக நடக்கும் என்று மாற்று. ஒரு நாள் நீ இந்தச் செயல்களை பின்பற்றி வந்தபின் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும். அந்த மாற்றம் சிறியதாக இருக்கும், ஆனால் அதை நீ உணருவாய். அதன்பின் உன் கனவு பெரிய அளவில் நனவாகும். அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் ஒரு காரணத்துக்காக நடந்தது என்பதை புரிந்து கொள்வாய். அப்போது தான் உன் இதயம் முழுவதும் நிதிகா தேவிக்கு நன்றி சொல்லும். நீ இந்த பயணத்தை தொடங்கியுள்ளாய் என் தங்கமே. இனி உனக்கு பயப்பட வேண்டியதும் இல்லை, சந்தேகப்பட வேண்டியதும் இல்லை. உன் ஆசை உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது மகிழ்ச்சியாக காத்திருப்பது, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நன்றி உணர்வோடு அனுபவிப்பது, பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது என்று நம்புவது. என் தங்கமே, இந்த பாதையை நீ தொடரும் போது உன் மனதில் சில நேரங்களில் பழைய நினைவுகள், பழைய காயங்கள் வந்து சேரும். அது உன்னை சோதிக்கும் தருணம். பிரபஞ்சம் உன் மன உறுதியை பார்க்கும். அந்த நேரத்தில் தான் நீ உன் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். சில சமயம் நம்மை நோக்கி நல்லது வருவதற்கு முன் பழையவற்றை பிரபஞ்சம் எடுத்துச் செல்கிறது. அது ஒரு அறையை சுத்தம் செய்வது போல. பழைய உடைந்த பொருட்கள், பயன்பாடற்ற பொருட்கள் அங்கிருந்து நீங்கினால் தான் புதிய அழகான பொருட்கள் வர முடியும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில உறவுகள், பழக்கங்கள், பழைய வழக்கங்கள் தானாகவே விலகும். அதை பார்த்து பயப்படாதே. அது உன் ஆசை நனவாகும் முன் வரும் இயல்பு நிலை. நீ உன் மனசுக்குள் உருவாக்கும் படம் தான் உன் நிஜ வாழ்க்கையிலும் உருவாகும். உன் சிந்தனை ஒரு விதை. அதில் நீ ஊற்றும் உணர்வுகள் தான் அதன் நீர், உரம். நீ தினமும் என்னால் முடியாது என்று நினைத்தால் அந்த விதை வளராது. ஆனால் நிச்சயம் நடக்கும் என்று உறுதி எடுத்தால் அந்த விதை விரைவாக வளரும். இந்த நம்பிக்கை தான் உன் ஆசையை உன்னிடம் இழுத்து வரும் காந்தம். நீ கவனிக்கிறாயா, சிலர் எப்போதும் நல்லது தான் அவர்களுக்காக நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அதை சொல்லும் போது அவர்கள் மனதில் அந்த நம்பிக்கை ஆழமாக வேரூன்றியிருக்கும். அந்த ஆற்றலை பிரபஞ்சம் உணர்ந்து அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல வாய்ப்புகளை தரும். அதுபோல நீயும் உன்னை பற்றிய நல்ல கதை ஒன்றை தினமும் சொல்லிக்கொள். உன் மனதில் நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்லும்போது அது உன் அன்றாட சிந்தனையின் ஓர் அங்கமாகி விடும். நீ அந்த காகிதத்தை தலையணையின் கீழ் வைத்திருக்கும் போது இரவில் தூங்குவதற்கு முன் உன் ஆசையை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல உணர்ந்து தூங்கு. அந்த நேரத்தில் உன் மனம் மிக அமைதியாகவும் மிக திறந்தவாறும் இருக்கும். உன் மன அழுத்தங்கள் குறைந்திருக்கும்.
அந்த அமைதியான நிலை தான் பிரபஞ்சத்துடன் உன்னை நேரடியாக இணைக்கும் தருணம். உன் கனவுகள், உன் உள்ளுணர்வு, உன் இதயம் எல்லாம் ஒன்றாக வேலை செய்கிறது அந்த நேரத்தில். சிலர் இந்த பாதையில் நடக்கும் போது இது வேலை செய்யவில்லை என்று நினைத்து நடுவில் கைவிடுவார்கள். அவர்கள் அந்த விதையை பாதியிலேயே விட்டு விட்டு செல்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் ஒரு விதி வைத்திருக்கிறது. நீ விதைத்த விதை எப்போதும் வளரும், ஆனால் அதற்கு சரியான காலம் வேண்டும். அந்த காலம் வரும் வரை நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் காத்திருப்பது. நீ அந்த நம்பிக்கையை காக்கும் போது உன் மனமும் உன் வாழ்க்கையும் மெதுவாக மாறத் தொடங்கும். நீ தினசரி உன்னிடம் பேசும் வார்த்தைகளை கவனித்து பாரு. அவை உன் வாழ்க்கையை உருவாக்கும் வாக்கியங்கள். நான் எப்போதும் தாமதமாகவே பெறுவேன் என்று நீ சொன்னால் அதுவே நடக்கும். எனக்கு எப்போதும் தேவையான சமயத்தில் நல்லது கிடைக்கும் என்று சொன்னால் அதுவே நடக்கும். வார்த்தைகள் ஒரு விதமான ஆற்றலை கொண்டவை. அதனால் உன் நாக்கிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆசையை நெருங்கச் செய்யவோ தள்ளிச் செய்யவோ செய்யும். நீ உன் வாழ்க்கையில் பெற விரும்பும் விஷயங்களை மட்டும் அதிகம் பேசிக்கொள். எதிர்மறையான விஷயங்களை பேசுவதால் அவையும் உன்னை அடையும். ஒரு முறை நீ உன் மனதை முழுமையாக நல்லதை மட்டுமே பார்க்கவும் பேசவும் பழக்கப்படுத்தினால் உன் சுற்றுப்புறமும் மாறத் தொடங்கும். அப்போது நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இன்னும் தெளிவாக தோன்றும். இது வெறும் ஆசை நிறைவேறும் முறை மட்டும் அல்ல, இது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் உயர்த்தும் ஒரு ஆன்மீக பயணம். நீ உன்னை நம்பும்போது உன் உள்ளே இருக்கும் தெய்வீக ஆற்றல் விழிக்கும். அந்த ஆற்றல் தான் உன்னை சோதனைகளிலிருந்து காப்பாற்றி வெற்றிக்கு தூண்டும். சில சமயம் நீ உன் ஆசை நிறைவேறும் முன் அதற்கு தயாராக வளர வேண்டும். உதாரணமாக, நீ ஒரு பெரிய பொறுப்பை விரும்பினால் அந்த பொறுப்பை ஏற்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ விரும்பும் அன்பை பெற விரும்பினால் உன்னுள் அன்பையும் மன்னிப்பையும் அதிகப்படுத்திக் கொள். பிரபஞ்சம் எப்போதும் உன் விருப்பத்திற்கும் உன் தயாரிப்பிற்கும் இடையே சமநிலை பார்த்து செயலும். 11 நாட்கள் அந்த காகிதம் உன் கனவின் விதையாக இருக்கும். அதை எரிக்கும் நாளில் உன் உள்ளம் முழுவதும் ஒரு நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி கலந்த ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை மனதில் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை தொடரும் போது உனக்கு தெரியாமல் வாய்ப்புகள் தோன்றும். மக்கள் உதவிக்கு வருவார்கள். சின்ன சின்ன நல்ல செய்திகள் உன் நாள்களை மகிழ்வாக்கும். அந்த எல்லாவற்றையும் வரவேற்று பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டே இரு. இந்த பாதையில் நீ நடப்பது எளிதல்ல, ஆனால் அது மிகவும் அழகானது. ஏனெனில் இதில் நீ உன் ஆசையை மட்டுமே பெறுவது அல்ல, உன் உள்ளத்தையும் மாற்றிக் கொள்கிறாய். அந்த மாற்றம் தான் உன்னை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். நிதிகா தேவியின் வழிகாட்டுதல் உன்னுடன் இருக்கிறது. உன் ஆசை உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெறுகிறது. இதை உணர்ந்து உன் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் வாழ்ந்து காட்டு. என் தங்கமே, இந்த பாதையை நீ தொடரும் போது உனக்கு ஒரு நேரத்தில் அந்த காகிதம் வெறும் காகிதம் என்று தோன்றலாம். ஆனால் அது வெறும் காகிதம் இல்லை. அது உன் மனதில் நீ விதைத்த விதையின் பிம்பம். நீ அதை தலையணையின் கீழ் வைத்த ஒவ்வொரு இரவும் உன் மனசுக்குள் நீ உன் ஆசையை பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் விருப்பம், அதில் இருக்கும் உணர்ச்சி, அது தான் அந்த காகிதத்தில் உயிர் ஊட்டுகிறது. நீ அறிந்திருக்க வேண்டும், பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்காது, உணர்வுகளை கேட்கும். அதனால் அந்த காகிதத்தை பார்த்தபோதோ அதை நினைத்தபோதோ உன் ஆசை ஏற்கனவே நிஜமாகி விட்டது போல உணர வேண்டும். அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி உன்னுள் பரவ வேண்டும்.
நீ அந்த உணர்வை தினமும் உன் உடல் முழுவதும் பரப்பினால் அது உன்னை சுற்றி ஒரு சக்திவட்டமாக உருவாகும். அந்த சக்திவட்டம் தான் உன் ஆசையை உன்னிடம் இழுத்து வரும். 11 நாட்கள் அந்த காகிதத்தை தலையணையின் கீழ் வைத்திருப்பது உன் மனமும் உன் உடலுமாக அந்த ஆசையுடன் பழகும் காலம். ஒரு விதையை மண்ணில் போட்ட பிறகு அது முதலில் உள் வளர்ச்சியை தான் பெறும், வெளியில் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் அந்த விதை வேர்கள் ஊன்றிக் கொண்டிருக்கும். அதுபோலவே உன் ஆசை முதலில் உன் உள்ளத்திலேயே வேரூன்றும். அந்த வேர்கள் வலுவாகும் போது அது வெளியில் நிஜமாக வெளிப்படும். இந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன அறிகுறிகள் தோன்றலாம். உதாரணமாக, நீ விரும்பும் விஷயத்தை பற்றிய செய்தி திடீரென்று கேட்கலாம். உன் ஆசையை நினைவுபடுத்தும் ஒரு பாடல், ஒரு உரையாடல், ஒரு படம் உனக்கு எதிர்பாராமல் வரும். இதை சும்மா யாத்ரசை என்று நினைக்காதே. இது உன் ஆசை உன்னிடம் வந்து கொண்டிருப்பதற்கான சைகைகள். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லும், நான் உன் வேண்டுகோளை கேட்டுவிட்டேன், அது நடக்கிறது என்று. இப்போது அந்த காகிதத்தின் 11வது நாளை பற்றி சொல்லிக்கொள்கிறேன். அந்த நாள் வந்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த காகிதத்தை எடுத்து அதில் எழுதியதை இன்னுமொரு முறை படி. படிக்கும் போது அது ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று மனதில் உணர்ந்து கொள். பிறகு அந்த காகிதத்தை மெதுவாக எரித்துவிடு. நீ அந்த காகிதத்தை எரிக்கும் போது புகையை பார்த்து உன் மனதில் சொல்லிக்கொள், இப்போது என் ஆசை பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விட்டது. அது நிஜமாகி என்னிடம் வருகிறது என்று. இந்தச் செயல் வெறும் சடங்கு அல்ல. இது உன் ஆசையை விடுவிக்கும் தருணம். அது உன் பிடியில் இருந்து வெளியேறி பிரபஞ்சத்தின் கையில் செல்லும் தருணம். அங்கேயிருந்து அது உனக்கு திரும்பி வரும், உனக்கே சரியான நேரத்தில். பிறகு அந்தச் சாம்பலை நதி, காற்று அல்லது மரத்தின் அடியில் விடு. இதன் பொருள் உன் ஆசையை இயற்கையோடு ஒன்றாக இணைத்து விடுவது. இதைச் செய்த பிறகு அதை மறந்து விடு. தினமும் அதை பற்றி இது நடந்ததா என்று சோதிக்க வேண்டாம். ஒரு விதையை நட்டு தினமும் அதை தோண்டி பார்க்கும் போது அது வளராது. அதுபோல் உன் ஆசையும் விடுவிக்கப்பட்ட பிறகு அதை பிரபஞ்சம் உனக்கு கொண்டு வந்துவிடும். இந்த பாதையில் முக்கியமானது நம்பிக்கை. சிலர் இந்த முறையைச் செய்வார்கள், ஆனால் அவர்களது மனதில் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் தான் ஆசையை தள்ளிவிடும். உன் உள்ளத்தில் சிறிதளவு கூட இது நடக்குமா என்ற கேள்வி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று மனதில் உறுதி செய்ய வேண்டும். இந்த 11 நாட்களில் உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை கவனித்து அனுபவி. நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். எனக்கு இதுவே போதும் என்று நினைக்கும் மனநிலையிலிருந்து எனக்கு இன்னும் நல்லது வருகிறது என்ற நம்பிக்கைக்குள் மாறிக்கொள். நன்றி உணர்வு உன் ஆசைக்கு ஒரு காந்தம் போல. நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்கு வரும்போது அது உன் மனநிலையையும் உன் சூழலையும் மாற்றும். நீ நினைத்தது மட்டும் கிடைப்பது அல்ல, நீ எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் வரும். உன் வாழ்க்கையின் கதவு இன்னும் பெரிய வாய்ப்புகளுக்கு திறக்கப்படும். என் தங்கமே, உன் ஆசை உன்னிடம் வருவது உறுதி. ஆனால் அந்த பயணத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் உன்னை உண்மையில் உயர்த்தும். அந்த காகிதம் ஒரு குறியீடாக இருந்தாலும் அதன் பின் நீ உன் மனதை வளர்க்கும் விதமே உன் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும். நீ உன் ஆசை நிறைவேறும் முன்பே மகிழ்ச்சியாக இருப்பதை பழகிக்கொள். ஏனெனில் மகிழ்ச்சியே மகிழ்ச்சியை இழுக்கும். உன் உள்ளத்தின் ஆற்றலை உயர்த்தி வைத்தால் 11 நாட்களில் தொடங்கிய அந்தச் சின்ன செயல் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த காகிதம் எரிந்த நாளில்
உன் பயணம் நிறைவடையவில்லை, அது தான் உன் புதிய பயணத்தின் தொடக்கம். உன் ஆசை உன்னிடம் வரும்போது நீ அதை தகுதியுடன் ஏற்க தயாராக இருப்பாய். அது தான் இந்த முறையின் உண்மையான அர்த்தம். என் தங்கமே, நீ அந்த காகிதத்தை எரித்து சாம்பலாக்கிய பின் உன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி பரவியிருக்கும். அது ஒரு நான் செய்துவிட்டேன் என்ற நிறைவு உணர்வு. அந்த கணத்தில் நீ உன் விருப்பத்தை உன்னிடமிருந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து பிரபஞ்சத்தின் கையில் ஒப்படைத்துவிட்டாய். இது தான் உண்மையான ஒப்புக்கொடுத்தல். மனிதர்களின் கையில் எல்லா விஷயங்களும் இல்லை, ஆனால் பிரபஞ்சம் எதை வேண்டுமானாலும் உன்னிடம் கொண்டு வர முடியும். நீ விடுவிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். பிரபஞ்சம் எப்போதும் உன்னுடைய அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸ் பார்த்து பதில் தரும். அதனால் அந்த காகிதத்தை எரித்த பிறகு உன் அதிர்வுகளை உயர்வாக வைத்திருக்க வேண்டும். தினசரி நன்றி சொல்லும் பழக்கத்தை விடாமுயற்சியாக செய்ய வேண்டும். காலை எழுந்ததும் இன்று என்னுடைய ஆசை நடக்கும் பாதையில் இருக்கிறது என்று சொல்லு. இரவு தூங்கும் முன் இன்று நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி என்று சொல். இப்படி நீ உன் மனதை நம்பிக்கையிலும் நன்றியிலும் வைத்தால் பிரபஞ்சம் உன்னிடம் விரைவாக பதில் தரும். சில நேரங்களில் உன் ஆசையை அடைவதற்கான பாதை நேராக இருக்காது. அது வளைந்து செல்லலாம், சில இடங்களில் சோதனைகள் வரலாம். அது ஒரு விதையிலிருந்து மரமாக வளர்வது போல முதலில் காற்றும் மழையும் தாங்க வேண்டும். அதுபோல் நீ சந்திக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் உன் நம்பிக்கையை சோதிக்கும். ஆனால் நினைவு வைத்துக்கொள், நீ அந்த காகிதத்தை எழுதும்போது அதை 11 நாட்கள் தலையணையின் கீழ் வைத்திருக்கும் போது அந்த உணர்வை உனக்குள் வேரூன்ற வைத்திருக்கிறாய். அந்த வேர்கள் உன்னை தாங்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன் ஆசை அருகில் வந்திருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். பிரபஞ்சம் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் இடம் செய்ய புதிய வாய்ப்புகளுக்கு பழையவற்றை நீக்கும். உன் ஆசை ஒரு பெரிய பரிசு என்றால் அதற்கு இடம் செய்ய தேவையில்லாத விஷயங்கள் நீங்கும். சில சமயம் அது உறவுகள், சில சமயம் அது பழைய பழக்கங்கள், சில சமயம் அது உன் எண்ணங்களாக கூட இருக்கலாம். அதை விட்டுவிடு. விட்டுவிடுவது தான் பெறுவதற்கான முதல் படி. நீ அந்த காகிதத்தை எரிக்கும் போது உன் மனதில் ஏற்படும் காட்சி அது புகையாகி மேலே சென்று பிரபஞ்சத்தின் பரந்த வெளியில் கலந்து போவது, அதை மனதில் வைத்திரு. ஒவ்வொரு முறையும் உனக்கு சந்தேகம் வந்தால் அந்த காட்சியை நினைவு படுத்திக்கொள். நான் அதை ஏற்கனவே அனுப்பி விட்டேன் என்று சொல்லிக்கொள். அந்த நினைவு உன் மனதை மீண்டும் நம்பிக்கைக்குள் இழுத்து வரும். இந்த பாதையில் உனக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், உன் ஆசை உனக்கு எப்படி கிடைக்கும் என்பதை நீ முன்னமே அறிய முடியாது. அது உனக்கு தெரிந்த வழிகளில் வரவேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு புதிய வழி, புதிய மனிதர்கள், எதிர்பாராத சந்திப்புகள், திடீர் வாய்ப்புகள் மூலமாக வரலாம். அதனால்தான் உன் மனதை திறந்துவை. இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்த வேண்டாம். இது நடக்கும், அது எப்படி வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று மனதில் சொல்லு. நீ வாழ்வில் சிறிய வெற்றிகளை கொண்டாட பழக வேண்டும். உன் ஆசை இன்னும் முழுமையாக நடக்கவில்லை என்றாலும் அதற்கான சின்ன முன்னேற்றங்களை கவனித்து மகிழ்ச்சி கொள். உதாரணமாக, நீ பணம் சம்பாதிக்க விரும்பினால் அந்த நோக்கில் ஒரு சிறிய வாய்ப்பு வந்தாலும் அதை இதோ என் ஆசை நடக்கத் தொடங்கிவிட்டது என்று எடுத்துக்கொள். அந்த மகிழ்ச்சி உன் அதிர்வுகளை உயர்த்தும், அதனால் பெரிய வாய்ப்புகள் விரைவில் வரும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கிறது என்பதால் உன் ஆசை நடக்கும் நேரம் வேகமாகும்.
அவள் சொல்வது போல, உன் மனத்தில் நீ நம்பிக்கை விதையை விதைத்தால் பிரபஞ்சம் அதை நனவாக்கும். அந்த விதையை நீர் ஊற்றுவது உன் வேலை. அந்த நீர்தான் நன்றி, நம்பிக்கை, மகிழ்ச்சி. அந்த காகிதத்தை எழுதும் போது நீ உன் மனதில் ஒரு தீவிரமான விருப்பத்தை உருவாக்கினாய். அந்த ஆற்றல் உன்னில் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு முறை காகிதத்தை எரித்துவிட்டால் நீ அந்த ஆற்றலை உன் தினசரி செயல்களில் காட்ட வேண்டும். நீ விரும்பும் விஷயம் உனக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கான தயாரிப்பில் இரு. உதாரணமாக, நீ ஒரு நல்ல வேலை விரும்பினால் அதற்கான திறன்களை வளர்த்துக்கொள். நீ ஒரு நல்ல உறவு விரும்பினால் உன் மனதில் அன்பும் அமைதியும் வளர்த்துக்கொள். இந்த பயணத்தில் முக்கியமானது பொறுமை. பிரபஞ்சம் உனக்கு சரியான நேரத்தில் தரும். நீ விரைவாக பெற வேண்டும் என்ற ஆவலால் உன் மனதில் பதட்டம் வந்துவிட்டால் அது ஆற்றலை குறைக்கும். நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நான் கேட்டேன், அது ஏற்கனவே நடக்கிறது. அந்த உறுதியுடன் இருந்தால் நேரம் உனக்குச் சிரித்துக்கொண்டு வந்து சேரும். சிலர் இந்த முறையை செய்த பிறகு அந்த காகிதத்தை எரிக்கும் தருணத்தில் கண்ணீர் விடுவார்கள். அது பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த கனவுகளை விடுவிக்கும் தருணம் என்பதால். அந்த கண்ணீர் ஒரு தூய்மையான ஆற்றல். அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி புதியவற்றை ஏற்க தயாராக்கும். நீயும் அப்படிப்பட்ட உணர்வை அனுபவித்தால் அதை அடக்காதே. அது உன் ஆசை உனக்கு தரும் முதல் பரிசு. என் தங்கமே, உன் ஆசை உனக்கு செல்லும் பாதை இன்று தொடங்கியிருக்கிறது. அந்த காகிதம் ஒரு தொடக்கம், ஆனால் உன் நம்பிக்கை தான் அந்த பயணத்தின் முழு சக்தி. அதை உன்னுள் காத்து வைத்திரு. ஒரு நாள் நீ நினைத்தது உன் கண்முன்னே நிஜமாக வரும்போது, இன்று நீ செய்த இந்த சிறிய செயலை நினைத்து சிரிப்பாய். அப்போது உனக்கு புரியும், மந்திரம் காகிதத்திலும் தீயிலும் இல்லை, அது உன் மனதில் இருந்த நம்பிக்கையில்தான் இருந்தது. என் தங்கமே, நீ அந்த காகிதத்தை எரித்து அதன் சாம்பலை காற்றில் விடும்போது அது வெறும் பொருளாதார செயலாக இல்லை, அது உன் உள்ளத்தின் ஒரு ஆழமான மாற்றத்தை குறிக்கிறது. அந்த நொடியில் நீ உன் ஆசையை பற்றிய பிடியை விட்டுவிட்டாய், அதை பிரபஞ்சத்தின் பரந்த அலைகளில் ஒப்படைத்துவிட்டாய். இந்த ஒப்புக்கொடுத்தல் தான் எல்லா அதிசயங்களுக்கும் கதவாக இருக்கும். மனித மனம் பல நேரங்களில் எப்படி நடக்கும் என்ற கேள்வியில் சிக்கிவிடும். ஆனால் பிரபஞ்சம் எப்படி என்பதை கவலைப்படாது, அது எப்போது மற்றும் யாருக்கு என்ற மட்டுமே கவனிக்கும். நீ எப்போது உன் ஆசையை நம்பிக்கையுடன் வெளியே அனுப்புகிறாயோ அன்றே அதன் செயல்பாடு ஆரம்பமாகி விடும். அந்த நாள் முதல் ஒவ்வொரு தருணமும் உன் ஆசைக்காக வேலை செய்யும். இந்த காலத்தில் உன் மனதில் சந்தேகங்கள் வரலாம். இது உண்மையா? நான் ஏமாற்றப்படுகிறேனா? இது நடக்காவிட்டால் என்று தோன்றலாம். அந்த சந்தேகங்களை நீ வெல்ல வேண்டியது அவசியம். சந்தேகம் என்பது உன் மனதில் உருவாகும் சின்ன மேகம் மாதிரி. அதை காற்றால் ஊதி அகற்றுவது போல நீ நம்பிக்கையால் அதை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு முறை சந்தேகம் வந்தால், நான் கேட்டேன், அது வந்து கொண்டிருக்கிறது என்று மனதில் சொல்லு. நீ அந்த காகிதத்தை தலையணையின் கீழ் வைத்திருந்த நாட்களில் உன் மனதில் ஒரு சக்திவாய்ந்த அதிர்வு உருவானது. அந்த அதிர்வு தான் உன் ஆசையின் விதை. அதை தொடர்ந்து பாதுகாப்பது உன் பொறுப்பு. அதற்காக தினசரி உன் வாழ்க்கையில் உன் ஆசையுடன் தொடர்புடைய உணர்வுகளை பூர்த்தி செய். உதாரணமாக, நீ ஒரு நல்ல உறவு விரும்பினால் அந்த உறவில் இருக்கிறாய் என்ற உணர்வுடன் நடந்து கொள். நீ ஒரு பெரிய சாதனை விரும்பினால் அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற மனநிலையுடன் வாழ். இது உன் உள்ளத்தின் அதிர்வுகளை உயர்த்தும், அதனால் பிரபஞ்சம் விரைவில் பதில் தரும்.
சில நேரங்களில் உன் ஆசை நடக்கிற பாதை தெரியாமல் இருக்கும். அது புலப்படும் சாலையாக இருக்காது, அது தெரியாத பாதையாக இருக்கும். ஆனாலும் அந்த பாதையில் ஒவ்வொரு படியும் உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும். நீ அந்த பாதையில் நடக்கும் போது சில சின்ன சின்ன அறிகுறிகள் உனக்கு வரும். ஒருவேளை ஒரு வாக்கியம், ஒரு பாடல், ஒரு படம் அல்லது ஒரு அந்நியரின் வார்த்தை, அவை அனைத்தும் உன் ஆசையை நினைவூட்டும். அவற்றை கவனித்தால் உன் மனம் மேலும் உறுதியாகும். பிரபஞ்சம் உன்னிடம் தரும் பரிசு சில நேரங்களில் நீ எதிர்பார்த்தது போல இருக்காமல் அதைவிட மேம்பட்டதாக இருக்கும். அதனால் நீ உன் மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று நினைக்காமல், இதோ இன்னும் சிறந்தது வந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள். பலர் இந்த மனநிலையால் தாங்கள் கேட்ட ஆசை விட 10 மடங்கு சிறந்தவற்றை பெற்றிருக்கிறார்கள். இந்த 11 நாள் காலத்தில் உன் செயல்களில் நேர்மறை சக்தியை சேர்க்க வேண்டும். நன்றி சொல்வது, பிறருக்கு உதவுவது, உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் உன் ஆசையை விரைவாக ஈர்க்கும். நன்றி சொல்லும் பழக்கம் மிகவும் சக்திவாய்ந்தது. தினசரி காலை எழுந்ததும், இன்று என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லு. இரவு தூங்கும் முன், இன்றைய நல்ல அனுபவங்களுக்கு நன்றி என்று மனதில் சொல். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். நீ பயப்படும்போதும் சந்தேகப்படும்போதும் அந்த வளையம் உன்னை காக்கும். அவள் உனக்கு சொல்லும் ஒரே விஷயம், நம்பு, விட்டுவிடு, பெற்றுக்கொள். இந்த 3 சொற்களில் உன் ஆசையின் சக்தி முழுவதும் இருக்கிறது. உன் ஆசையை பெறுவதற்கான பாதையில் சில நேரங்களில் எதிர்மறை மனிதர்கள் உன்னை தடுக்கும் முயற்சி செய்யலாம். அவர்கள் உன் கனவுகளை சிறுமைப்படுத்தலாம், உன் முயற்சிகளை கேலி செய்யலாம். ஆனால் நீ அந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு விதையை தூக்கி எறிவது போல. அந்த வார்த்தைகள் உன் மனதில் முளைக்க விடாதே. உன் மனதில் நீ மட்டும் நம்பிக்கை விதைகளை விதை. இந்த காலத்தில் உனக்கு வரும் கனவுகளையும் கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் பிரபஞ்சம் உனக்கு உன் ஆசையின் முன்னேற்றத்தை கனவுகளில் காட்டும். அந்த கனவுகள் வழியாக உனக்கு சின்ன சின்ன குறியீடுகள் வரும். அவற்றை எழுதிக்கொள். அவை உனக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும். நீ அந்த காகிதத்தை எரித்த பின் அதன் சாம்பலை காற்றில் விடும்போது அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. அது உன் மனதில் இருந்த எல்லா பயங்களையும் சந்தேகங்களையும் பழைய காயங்களையும் நீக்கும். அந்த இடத்தை புதிய ஆற்றல் நிரப்பும். அந்த ஆற்றல் தான் உன் ஆசையை உன்னிடம் கொண்டு வரும். நீ உன் ஆசையை அடையும் நாளில் உனக்கு ஒரு உண்மை புரியும். இது வெறும் மந்திரம் அல்ல, இது உன் நம்பிக்கை, உன் பொறுமை, உன் உள்ளத்தின் தூய்மையான விருப்பத்தின் விளைவு. அதனால் அந்த நாளை மனதில் கற்பனை செய்து கொண்டே இரு. அந்த நாளில் நீ எப்படி உணருவாய், என்ன செய்வாய், யாருடன் பகிர்வாய், எல்லாம் உன் மனதில் படமாக உருவாக்கு. அந்த கற்பனை உன் ஆசையை இன்னும் வேகமாக கொண்டு வரும். என் தங்கமே, உன் ஆசை ஏற்கனவே உன் பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அந்த பாதையில் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் நன்றி உணர்வை வைத்திரு. அது தான் உன் ஆசையை பெற்றுக் கொள்ளும் சாவி. ஒரு நாள் அது உன் கதவின் முன் வந்து நிற்கும். அப்போது நீ சிரித்துக்கொண்டு சொல்லுவாய், நான் அந்த காகிதத்தை எரித்த நாளே என் வாழ்க்கை மாறிவிட்டது. என் தங்கமே, நீ கேட்ட ஆசையின் விதை அந்த நாளில் விதைக்கப்பட்டுவிட்டது. அதை நீ காண முடியாதாலும் அது பூமிக்குள் வேர்களை பிடித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. விதை வேர்களை பிடிக்கும் போது வெளியே எந்த மாற்றமும் தெரியாது.
ஆனால் அதன் உள்ளே பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் வெளியில் எந்த அறிகுறியும் தெரியாத நேரத்தில் கூட உன் ஆசைக்கு உரிய பாதை அமைந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் முக்கியமானது என்னவென்றால், அந்த விதையை தினமும் நேர்மறையான எண்ணங்களால், நம்பிக்கையால், நன்றி உணர்வால் நீரூட்டிக் கொண்டிருப்பது. நீ அந்த காகிதத்தில் எழுதியது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது உன் உள்ளத்தின் ஆழ்ந்த அதிர்வுகளின் பதிவு. நீ அதை தலையணையின் கீழ் வைத்த அந்த தருணத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கு உன் சிக்னல் சென்றுவிட்டது. அந்த சிக்னல் உனக்கு தேவையான ஆற்றல்களையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கைக்கு இழுத்து வர ஆரம்பித்துவிட்டது. இப்போது அந்த செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையூறு செய்யாமல் நீ உன் உள்ளத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். அமைதி என்றால் எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று அர்த்தமில்லை. அமைதி என்றால் உள்ளத்தின் கலக்கத்தை குறைப்பது, சந்தேகத்தை குறைப்பது, எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்குவது. சில சமயம் நம்முடைய மனம், இது நடக்காது, நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொல்வது உண்டு. அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் இருந்து ஒரு உறுதியான குரல் எழுந்து, நான் கேட்டேன், அது எனக்கு வரும் என்று சொல்ல வேண்டும். இதுவே உன் ஆற்றலை நிலைப்படுத்தும். இந்த 11 நாள் காலம் உன் உள்ளத்தின் சக்தியை அதிகரிக்க ஒரு தங்க வாய்ப்பு. தினமும் சில நிமிடங்கள், நீ கேட்ட ஆசை நிறைவேறிய பிறகு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய். அந்த கற்பனையில் நிறங்களைச் சேர்த்து, உணர்ச்சிகளையும் சேர்த்து, அதை முழுமையாக அனுபவிப்பது போல உணர்ந்து கொள். உதாரணத்திற்கு, நீ ஒரு குறிப்பிட்ட நபர் உன்னுடன் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அந்த நபரின் முகத்தை மனதில் வரைய, அவரின் குரல், சிரிப்பு, பார்வை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள். இது உன் உள்ளத்தில் சக்திவாய்ந்த அதிர்வுகளை உருவாக்கும். பிரபஞ்சம் உன்னிடம் கொண்டு வரப்போகும் விஷயம் சில சமயம் உன் ஆசையை விட பெரியதாக இருக்கும். அதனால் நீ எந்த வடிவில், எந்த வழியில் அது வரும் என்பதில் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும். பலரின் ஆசை தாமதமாகும் காரணம், அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டுமே வரும் என்று கட்டுப்படுத்திக் கொள்வது. ஆனால் நீ உன் மனதை திறந்து வைத்தால், பிரபஞ்சம் பல அதிசயமான வழிகளில் உனக்கு அதை தரும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இந்த நாட்களில் உன்னை சுற்றி இருக்கும். அவள் உனக்கு பல அறிகுறிகளால், உன் ஆசை அருகில் வந்து கொண்டிருப்பதை தெரிவிப்பாள். அது ஒரு எண்ணிலிருந்து இருக்கலாம், உதாரணத்திற்கு 111, 222, 777 போன்ற மீண்டும் மீண்டும் வரும் எண்கள். அது ஒரு பாடல் வரியிலிருந்து இருக்கலாம், அது உன் ஆசையை நினைவூட்டும். அது ஒரு அந்நியரின் வார்த்தைகளிலிருந்து இருக்கலாம், அது உனக்கு ஊக்கத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகளை கவனித்தால், உன் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். இந்த நாட்களில் உன் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பதும் முக்கியம். உன் மனம் சுத்தமாக இருப்பதைப் போல, உன் வீட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை அகற்றுவது, உன் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை வரவேற்கிறது. இது உன் ஆசையை விரைவாக ஈர்க்கும். நீ கேட்ட ஆசையை பெறுவதற்கு முன்பு, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். அது உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் பரிசோதிக்கும். இந்த சோதனைகள் வந்தால், இது ஒரு சோதனை மட்டுமே, நான் வெற்றி கொள்கிறேன் என்று மனதில் சொல்லு. ஒரு விதை மரமாக மாறுவதற்கு முன்பு புயலையும் மழையையும் வெயிலையும் எதிர்கொள்ள வேண்டியது போல, உன் ஆசையும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக வருவதற்கு முன்பு சில சவால்களை நீ கடக்க வேண்டும். நீ அந்த காகிதத்தை எரித்தபின், உன் ஆசை பிரபஞ்சத்தின் கையில் போய்விட்டது. அங்கிருந்து அது ஒரு அலை போல் உன்னிடம் திரும்பி வர ஆரம்பித்துவிட்டது.
உன் பணி அதை அமைதியாக காத்திருப்பது, அதற்குரிய அதிர்வுகளில் இருப்பது, அதற்குரிய நம்பிக்கையை கடைசிவரை பிடித்திருப்பது. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் தருணத்தில் உன் மனதில் ஒரு ஆழ்ந்த உணர்வு வரும், நான் இதை நீண்ட காலம் முன்பே பெற்றுவிட்டேன். அது ஏன் என்றால், நீ அந்த உணர்வில் இந்த 11 நாட்களும் இருந்தாய். அந்த உணர்வில் இருந்ததாலேயே அது உனக்கு வந்தது. என் தங்கமே, இப்போது நீ ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பயணத்தில் இருக்கிறாய். இந்த பயணத்தில் நம்பிக்கை உன் வழிகாட்டி, பொறுமை உன் தோழன், நன்றி உன் வலிமை. நீ கேட்ட ஆசை உன் பக்கம் விரைந்து வருகிறதே. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுவரை உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பி வைத்திரு, ஏனெனில் அந்த ஒளியே உன் ஆசையை உன்னிடம் கொண்டு வரும். என் தங்கமே, நீ அந்த காகிதத்தை எரித்த தருணத்திலிருந்து அது வெறும் ஒரு செயல் அல்ல, அது ஒரு பிரபஞ்ச உடன்படிக்கை. அந்த நிமிஷத்தில் நீ உன் மனதை பிரபஞ்சத்திடம் திறந்து வைத்து, நான் என் ஆசையை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டேன், அதை சரியான நேரத்தில் எனக்கு திருப்பிக் கொடு, என்று சொல்லிவிட்டாய். எரியும் அந்த சிறு சாம்பல், உன் சந்தேகங்களையும் பயங்களையும் குறைகளையும் காற்றில் பறக்கவிட்டது. அந்த புகை வானத்தை தொட்டு, உன் வேண்டுகோளை தேவ சக்திகளுக்கு எடுத்துச் சென்றது. இப்போது, இந்த காலத்தில் நீ செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, உன் உள்ளத்தின் ஆற்றலை அதே அதிர்வில் வைத்திருப்பது. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ ஒளி எப்படி புலப்படுகிறாயோ, அதே மாதிரியான நிகழ்வுகளை அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால், மகிழ்ச்சியான அனுபவங்கள் வரும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால், உன் ஆசை நிஜமாகும் சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த 11 நாட்கள், நீ உன் உள்ளத்தில் எந்த வித எதிர்மறை உணர்வையும் வளர விடக்கூடாது. உன் ஆசையை பற்றி பேசும்போது, நடந்துவிட்டது என்று பேசு. உதாரணத்திற்கு, நீ ஒரு நல்ல வேலை விரும்பினால், நான் நல்ல வேலை பெற்றுவிட்டேன், என்று சொல்லு. உன் நண்பர்கள், குடும்பத்தினர் கேட்டால் கூட, அந்த நம்பிக்கையோடு பேசு. சிலர் உன்னை கிண்டலிடலாம், ஆனால் அது உன் நம்பிக்கையை குறைக்க கூடாது. பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை ஆணையாக எடுத்துக் கொள்கிறது. அதனால், உன் வார்த்தைகள் எப்போதும் உன் ஆசையை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். நீ தினமும் சில நிமிடங்கள் உன் ஆசையை கற்பனை செய்வது மிகவும் சக்திவாய்ந்தது. ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து, உன் கண்களை மூடி, அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்துவிட்டது போல உன்னை வைத்துக்கொள். அந்த சூழலில் நீ என்ன பார்க்கிறாய், என்ன கேட்கிறாய், என்ன உணர்கிறாய், எல்லாவற்றையும் தெளிவாக கற்பனை செய். இது உன் மனத்தின் அதிர்வுகளை உன் ஆசையின் அதிர்வோடு இணைக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு வழி காட்டும் போது, அது சில சமயம் நுண்ணிய சைகைகளில் இருக்கும். நீ ஓர் இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தொடர்ந்து பார்க்கலாம், சிலர் ஒரே மாதிரியான வாக்கியங்களை உன்னிடம் சொல்லலாம், அல்லது ஒரு பாடல் வரி உனக்கு நேரடியாக பதில் தரும் போல இருக்கும். இந்த அறிகுறிகள் உன் பாதை சரியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும். நீ இப்போது ஒரு விதையை விதைத்துள்ளாய், அது வளரும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் விதையை தினமும் தோண்டி பார்த்தால் அது வளராது. அதைப் போலவே, உன் ஆசை எப்படி வரும், எப்போது வரும் என்று தினமும் சந்தேகிப்பது, அதன் வளர்ச்சியை தாமதப்படுத்தும். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒரு தாயார் கருவில் குழந்தையை தாங்கும் போது, தினமும் இது உருவாகிறதா என்று பார்க்க முடியாது. ஆனால் அவள் நம்பிக்கையோடு, அன்போடு அந்த 9 மாதங்களையும் வாழ்கிறாள். அதேபோல, நீ உன் ஆசையை அன்போடு, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை விடுவிக்க ஆரம்பி. உன் வீட்டில் பழுதான, பயன்படுத்தாத பொருட்களை அகற்று. உன் மனதில் பழைய காயங்களை,
கோபத்தை, குறைகளை மன்னித்து விடு. ஒரு இடம் நிரம்பி இருந்தால் புதிய விஷயங்கள் வர முடியாது. உன் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் வர பழைய ஆற்றலை விடுவிக்க வேண்டும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் போது உன் மனம் ஒரு விசேஷ அமைதியை உணரும். அது சாதாரணமாக இருக்காது. சில நேரங்களில் நீ காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாய். சில சமயம் மனதில் ஒரு உறுதியான, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தால் அது உன் ஆசை உன்னிடம் நெருங்கி வருகிறது என்பதற்கான அறிகுறி. இந்த நாட்களில் நன்றி சொல்லும் பழக்கம் மிக முக்கியம். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் அந்த நாளில் நடந்த 5 நல்ல விஷயங்களை எழுதிக்கொள். அவை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல சிரிப்பு, ஒருவரின் உதவி, சுவையான உணவு, அமைதியான தருணம், எதுவாக இருந்தாலும் நன்றி சொல். நன்றி சொல்லும் போது உன் மனம் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். நீ கேட்ட ஆசை வரும் தருணத்தில் உன் உள்ளத்தில் ஒரு மந்திரம் நடந்தது போல உணர்வாய். அது வெறும் விருப்பம் நிறைவேறுவது அல்ல, அது உன் ஆன்மாவின் ஆழ்ந்த நம்பிக்கை வெற்றி பெறுவது. அப்பொழுது நீ நினைப்பாய், நான் ஏன் இவ்வளவு காலம் சந்தேகித்தேன் என்று. அந்த தருணம் உன் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பாடமாகும். நம்பிக்கை வைத்தால் அதிசயங்கள் நடக்கும். இந்த அனுபவம் ஒருமுறை நடந்தால் நீ அதை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவாய். ஒவ்வொரு தடவையும் உன் நம்பிக்கை அதிகரிக்கும். உன் உள்ளத்தின் சக்தியைப் பற்றி ஒரு புதிய புரிதல் வரும். நீ உன் வாழ்க்கையின் படைப்பாளி என்பதை உணருவாய். என் தங்கமே, இப்போது நீ ஒரு புது கதவின் முன் நிற்கிறாய். அந்த கதவு திறக்கும் போது நீ உன் கனவின் உலகில் நுழைவாய். ஆனால் அந்த கதவை திறக்க வேண்டிய சாவி உன் கையில் தான். அது உன் நம்பிக்கை, உன் உணர்ச்சி, உன் பொறுமை. நீ அந்த சாவியை பிடித்து விட்டு பிரபஞ்சம் கதவை திறக்கும் தருணத்தை காத்திரு. அந்த தருணம் வந்தால் நீ பின் திரும்பி பார்த்து, இது எல்லாம் எனக்கு நடந்தது, ஏனெனில் நான் விட்டுவிடவில்லை என்று சொல்லுவாய்.